யாரோ தெரியாதவங்களாம் இந்த மாரி அந்த பொண்ண காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறப்ப, இவங்க என்னடா இங்க சமைச்சிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. சில சமயங்கள்ல ரொம்ப அமானுஷ்ய விஷயம்லாம் வந்து பேய், பூதம் இந்த மாரி விஷயத்துலேருந்து வராது. ஆனா நம்ம கூடயே வாழ்ற சக மனுஷங்கக்குள்ள சில விஷயம் நடக்கிறப்ப தான் நமக்கு பரவாயில்லப்பா அப்படின்ற மாரி தோணுது. அந்த மாரி ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மள எத்தனை பேரு நான் பர்சனலா ஸ்கூல் முடிஞ்சு வந்து என் பாட்டி கூட தான் இருப்பேன். அப்புறம் என்னோட அந்த சின்ன வயசுல வந்து நான் ரொம்ப வந்து என்னோட பாட்டி இப்படி தான் இருந்தேன். அவங்க தான் என்ன பார்த்துப்பாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்தாலும் சரி, சாப்பாடு செஞ்சு குடுக்கறதா இருந்தாலும் சரி, ஏன் பொய் சொல்லணும்? சில சமயங்கள்ல நான் சின்ன வயசுல பாய்ச்ச நெறைய பொருள் கூட எங்க பாட்டி தான் எனக்கு வாங்கி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் வந்து நெறைய பேர் லைஃப்ல பாட்டி வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆமா தானே? பாட்டின்றவங்க சொல்றாளா? ஆனா இந்த வீடியோல அந்த பாட்டியே ஒரு ஆப்போசிட்டா ஒரு டோட்டல் சத்தானிக்கா மாறுனா எப்படி இருக்கும்? அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது இது ஆக்சுவலி உண்மையா நடந்த ஒரு விஷயம். இது நான் கேட்டு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம். இத நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே? ஓகே. இந்த கதை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, புரோபாலிங்கோ இந்தோனேஷியால புரோபாலிங்கோ அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. எம்பா ஜீவோ அப்படின்னு இது வந்து ஏர்பன் லெஜெண்ட்னு சொல்றாங்க. எனக்கு அதுல வந்து ஷுவரா தெரியல. பட் இது வந்து எம்பா ஜீவோ அப்படின்ற ஒருத்தவங்க கிட்ட இருந்தா இந்த ஸ்டாரி ஸ்டார்ட் ஆகுது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன பிள்ளை, அதாவது நான் எம்பா ஜீவோ அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்க தான் அந்த பாட்டி. அவங்களோட பேரப்பிள்ளை. அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, 1992 ஆகஸ்ட் ஃபரீடா அப்படின்ற அந்த பொண்ணு வந்து காணாம போறாங்க. அந்த ஒரு ஒரு கிராமம். ஓகே. ஒரு கிராமத்துல இருக்கிற அந்த பொண்ணு வந்து காணாம போறாங்க. ஸோ ஒரு கிராமமே சேர்ந்து அந்த பிள்ளைய தேட ஆரம்பிக்குது. ஓகே. இதுல புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அந்த பொண்ணு வந்து எப்போதுமே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவாங்க. ஈவினிங் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போவாங்க. அண்ட் தென் மல்லேஸ்க்கு வந்து அந்த ப்ரேயர் டைம்ஸ்னு ப்ரேயர் டைம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த டைம்ல வந்து அவங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு டெய்லி வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஓகே. இது வந்து அவங்க ஒரு வழக்கமா வச்சிருந்துருக்காங்க. ஓகே. இட்ஸ் அ நார்மல் திங் ரைட். அவங்க வந்து எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு, அப்புறம் ப்ரேயர்ஸ் டைம் போயிட்டு, அந்த மாரி லேட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த மாரி வீட்டுக்கு வருவாங்க. ஓகே. இந்த சமயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு காணாம போறாங்க. ஓகே. யாருக்குமே எந்த ஐடியாவும் இல்ல. ஏன்னா எல்லா பிள்ளைங்களுமே வீடு திரும்பிட்டாங்க. ஸோ இவங்க மட்டும் இன்னும் வீடு வரல. அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன செய்றாங்க, போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க ஓகே. இப்ப எப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்வாங்க, போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி ஃபரீடா வந்து உங்க கூட தானே வந்தாங்க. காணோம், இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றப்ப, அ அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "ஃபரீடாவா? அவங்க அப்பயே வீட்டுக்கு வந்துட்டாங்களே, எங்ககிட்டலாம் சொல்லிட்டு" அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க தான் இந்த ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஸோ இந்த ஒரு இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. ஓகே. ஃபரீடா இஸ் மிஸ்ஸிங். அந்த பொண்ணு காணோம் அப்படின்றது ஓகே. கிராமம்னா தெரிஞ்சுக்குமே. அங்க வந்து ஒரு ஸ்மால் சர்க்கிள் தான். அந்த ஸ்மால் சர்க்கிள்ல வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அண்ட் தென் எல்லாருமே வந்து அண்ணன் தம்பியா பழக ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஒரு 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 ஒருத்தவங்க கூட இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல பொண்ண காணோம் அப்படி அதுவும் வந்து ஃபரீடாக்கு வந்து வெறும் 5 வயசு தான். அவங்கள காணோம் அப்படின்னோன ஒரு கிராமமே சேர்ந்து தேட ஆரம்பிக்குது. ஸோ என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, எல்லாருமே அந்த காணாம போன பொண்ண வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. பட் இன் தி எண்ட் அங்க சுத்தி இங்க சுத்தி எப்படி தேடி பார்த்தாலுமே கடைசியில எல்லாருமே சொல்றது என்னன்னா, அந்த பொண்ணு வீடு திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்றது தான். அப்ப
இதில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாரி இவங்க எல்லாருமே இப்படி ஒரு பொண்ணு காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஸ்மால் சர்க்கிள், ஒரு கிராமம், ஒரு ஸ்மால் சர்க்கிளில் ஒரு பொண்ணு காணா போயிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து மட்டும் சமைக்கிற வாசம், லைக் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு நிறையா பேருக்கு சமைச்சா எப்படி வாசம் அடிக்கும், லைக் சரியான வாசம். அன்டில் ஒரு ஸ்மால் சர்க்கிள், ஒரு கிராமத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்போ சமைச்சாங்கன்னா எல்லாருக்குமே அந்த வாசம் போகும். அப்படி ஒரு வாசம் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் யார் இப்படி சமைச்சிட்டு இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறப்ப அதை சமைச்சிக்கிட்டு இருந்தது அந்த பொண்ணோட பாட்டி தான். யாரோ தெரியாதவங்களாம் இந்த மாரி அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறப்ப இவங்க என்னடா இங்கே சமைச்சிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாரோட சந்தேகமுமே அந்த பாட்டியோட சைடு திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ இப்படி ஒரு சஸ்பிஷியஸான ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப இப்படி ஒருத்தவங்க உட்காந்து சமைச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்றதே ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, இப்படி சமைச்சிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சோடனே இவங்களுக்கு எல்லாருக்குமே பேத்தியை காணும்னு எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. நீங்க உட்காந்து சமைச்சிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி. ஓகே, அவங்க மேலதான் எல்லாருக்குமே இப்ப சந்தேகம் திரும்ப ஆரம்பிக்குது. ஓகே, இப்ப வந்து தேடிட்டு இருந்த அந்த கிராமத்தில் உள்ள ஆளுங்கள்ல சில பேர் வந்து இந்த நேரத்தில் இவங்க என்ன சமைச்சிட்டு இருக்காங்க, அதுலேயும் அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. வாசம் வந்துடுச்சு. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தப்போ அது அவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜான ஒரு பானையில் அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அப்போ எந்த ஒரு கல்யாணமோ இல்லை எந்த ஒரு விசேஷமும் இல்லை. அதையும் தாண்டி தன்னோட சொந்த பேரப்பிள்ளை காண போயிடுச்சு. அந்த டைம் அவங்க பெரிய பானையில் உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப எல்லாருக்குமே வர ஒரே சந்தேகம் என்ன, ஓகே சம்திங் இஸ் ராங் அப்படின்றது தான் எல்லாரோட மைண்டுக்கும் வந்திருக்கு. அதில் சந்தேகப்பட்ட சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு அந்த பானையை திறந்து பார்த்துருக்காங்க. அப்போ அங்க இருந்த அந்த மயான அமைதியை யாராலையுமே மறைக்க முடியாது. அந்த பானைக்குள்ள என்ன இருந்துச்சு? நம்மள நிறைய பேர் இப்ப இதை கெஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பானைக்குள்ள இருந்தது சமைக்கப்பட்ட மனுஷக்கறி. அதாவது காணா போன பொண்ணு ஃபரீடாவோட சமைக்கப்பட்ட மனித கறி. அதை சமைச்சிக்கிட்டு இருந்தது தன்னோட சொந்த பாட்டி. இதை உங்களால் நம்ப முடியுதா? என்ன ரீசன் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. பட் அவங்க அவங்களோட சொந்த பேரப்பிள்ளைய எப்போதுமே விளையாடி தெரிஞ்சிட்டு இருந்தா, அவங்க வீட்டிலேயே விளையாண்டிட்டு நம்ம பாட்டி அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சுத்திட்டு இருந்த தன்னோட பேரப்பிள்ளைய அவங்க சமைச்சிட்டாங்க. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அம்பாஜிவோ கிட்ட எல்லாருமே கேட்ட ஒரே விஷயம், ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களோட சொந்த பேரப்பிள்ளைய நீங்க இப்படி கொலை பண்ணி சமைக்கிறதுக்கான ரீசன் என்ன இப்படின்னு கேட்டாப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம், என் காதுல ஏதோ ஒண்ணு வந்து என்னோட பேரப்பிள்ளைய சமைக்க சொன்னுச்சு, சமைச்சு சாப்பிட சொன்னுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்க சொல்றது வந்து உண்மையா இல்ல அவங்களோட ஹெலுசினேஷனா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்ன பதில் இதுதான், ஏதோ ஒரு விஷயம் அவங்க காதில் வந்து தன்னோட சொந்த பேரப்பிள்ளைய சமைச்சு சாப்பிட சொல்லியிருக்கு. அவங்களும் அதை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொன்னுட்டு சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியை நான் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த ஒரு விஷயம், நம்மள எத்தனையோ பேர் நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம முன்னுக்கு நடமாடிட்டு இருக்க
ஒருத்தவங்கள தான் நம்பி எப்போதுமே சொல்கிறேன், நம்மளோட வீட்டில் உள்ள குழந்தைகளும் சரி, இல்லை நம்மளே சரி, நம்மளோட சைல்ட்ஹுட்டில் நம்ம கூட இருக்கிற நம்புறவங்க கூட தான் இருந்தோம். பட் இதை நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. இந்த ஸ்டோரி இல்லை, இந்த நிகழ்வை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.